அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மலர் ராகவன் வீட்டுக்கு வந்த உடனே இங்க ராஜலக்ஷ்மி கேள்வி கேட்குறாங்க. என்ன மலரு எங்க போயிட்டு வர அப்படின்னு கேட்கும்போது, அத்தை நான் தான் சொன்னேன்ல மலரக்கா பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னு இங்க மலருக்காக அழகுமதி பேசுறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா மாமாவும் நீங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கீங்க. உங்களுக்காக வேண்டிக்கிறதுக்காக தான் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே பாத்தீங்களா மலருக்கு நம்ம மேல எவ்வளோ அக்கறை இருக்குன்னு. நம்ம வீட்டு மருமக மலரு எப்பயுமே நமக்காக ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்வா அப்படின்னு ராஜலக்ஷ்மி மலரை ரொம்பவே பாராட்டி பேசுறாங்க. உடனே மலர் பதில் பேசாம அமைதியா இருக்காங்க. உடனே பாக்யராஜ், சரி மலரு, அப்ப இனி நீ வந்து சாப்பாடெல்லாம் செய்யணும்ல, உனக்கு நிறைய வேலை இருக்குமே அப்படின்னு கேட்கும்போது, உடனே அழகுமதி சொல்றாங்க, இல்ல இன்னைக்கு எல்லாருக்காகவும் நானே சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன். அது மட்டும் இல்லாம மலரக்கா கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன வேணும்னு உடனே சமைச்சு வச்சுட்டாங்க. நான் அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, மலரு நீ தானே சாப்பாடெல்லாம் செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அத்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சரி நீ சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அழகுமதி அவங்க சமைச்ச சாப்பாடை ராகவன் கிட்டேயும் ராஜலக்ஷ்மி கிட்டேயும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பரவாயில்ல மலரு, நீ கோயிலுக்கு போனாலும் இங்க எங்களுக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ராஜலக்ஷ்மி வந்து மலரை பாராட்டி பேசிட்டு சாப்பிட்றாங்க. உடனே மலர் அழகுமதிக்கு நன்றி சொல்றாங்க. அழகுமதி, நீ மட்டும் எனக்காக உதவி செய்யாம இருந்தா என் அம்மா வீட்டுக்கு போய் என் அம்மாவை பார்த்துட்டு வந்திருக்க முடியாது. இப்படி எல்லாரும் என்னை பாராட்டுறாங்கன்னா அதுக்கு காரணமே நீதான். அதனால நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க மலர். மலரக்கா, உங்க அம்மா எப்படி இருக்காங்க? நான் தான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனா ராகவன் மாமா ராஜலக்ஷ்மி அத்தை இவ்வளோ சீக்கிரமா வீட்டுக்கு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க சீக்கிரமா வந்துருவீங்கன்னு நினைச்சேன். இவங்க வந்த உடனே என்ன சொல்றதுன்னு யோசிச்சேன். நல்ல வேலை, நான் சொல்றது எல்லாமே உண்மைன்னு அப்படியே நம்பிட்டாங்க. இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க தான் சமைச்சிங்கன்னு சொன்ன உடனே அவங்க அமைதியா சாப்பிடுறாங்க. நான் தான் சமைச்சு கொடுத்தேன்னு சொன்னா கண்டிப்பா என்ன புரிஞ்சுக்காம கேள்வி கேட்பாங்க. ஆனா இப்ப உங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. நீங்களும் உங்க அம்மாவை பார்த்துட்டு உடனே வீட்டுக்கு வந்துட்டீங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு அழகுமதி சொல்லும்போது மலர் வந்து சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் அழகுமதி, நீ செஞ்ச உதவியால தான் இன்னைக்கு நான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். என் அம்மாவும் இப்ப வந்து நல்லா தான் இருக்காங்க. அப்பப்ப ஹாஸ்பிட்டல் போகணும். என் அம்மாவுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, மலரக்கா, நீங்க உங்க அம்மாவை பார்த்துட்டு வந்துட்டீங்க. நீங்க பாக்யராஜ் கிட்ட சொன்னாதான் கண்டிப்பா பாக்யராஜ் உங்க வீட்ல உள்ள எல்லாருக்கும் உதவி செய்வாரு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அழகுமதி, கண்டிப்பா என் அம்மாவுக்கு பாக்யராஜ் உதவி செய்யவே வேண்டாம். ஏன்னா எங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னாலும் பாக்யராஜ் அதெல்லாம் யோசிக்காம அவங்க அப்பா அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் யார்கிட்டயும் உதவி கேட்க மாட்டேன் அப்படின்னு மலர் வந்து பேசுறாங்க. அப்ப நீங்க கண்டிப்பா வேலைக்கு போகணும். அப்பதான் உங்க அம்மாவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு அழகுமதி பேசிட்டு அங்க எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. உடனே கிச்சன்ல இருக்க மலர் வந்து யோசிக்கிறாங்க. அழகுமதி சொல்றது எல்லாமே சரிதானே. நம்ம வேலைக்கு போனா நம்ம கண்டிப்பா நம்ம அம்மாவுக்கு உதவி செய்யலாம். நம்ம அம்மா நமக்காக தினமும் வேலைக்கு போனாங்க. நம்மள நல்லா படிக்க வைக்கணுன்றதுக்காக வேலைக்கு போனாங்க. இப்ப என் அம்மா கஷ்டப்படுறாங்க. என் அம்மாவுக்கு என்னால உதவி செய்ய முடியல. ஆனா என் தம்பி கார்த்தி தான் என் அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றான் அப்படின்னு மலர் ரொம்பவே யோசிக்கிறாங்க. உடனே ராஜலக்ஷ்மி வந்து, மலரு, சாப்பாடு ரொம்ப ருசியா இருந்தது. ஆமா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப ருசியா இருந்திருக்கு. ஆமா, நீ எப்படி சமைச்சேன்னு கேட்குறாங்க. உடனே மலர் வந்து அழகுமதிய பார்க்குறாங்க. உடனே அழகுமதி சந்தோஷமா, மலரக்கா எப்ப சமைச்சு குடுத்தாலும் சாப்பாடு ரொம்ப ருசியாவே இருக்கும். நாம தான் அவங்கள பாராட்டி பேசுறதில்ல. அப்படிதானே மலரக்கா? அப்படின்னு அழகுமதி சொல்றாங்க. ஆமா அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல மலரு, இன்னைக்கு தான் நீ சமைச்ச சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு அப்படின்னு இங்க மலரை பாராட்டி பேசுறாங்க. அழகுமதி தான் சமைச்சு கொடுத்தாங்கன்னு தெரியாம மலர்கிட்ட இப்படிலாம் ராஜலக்ஷ்மி பேசிட்டு இருக்காங்க. உடனே இங்க மலர் வந்து ராகவன் கிட்ட, மாமா நீங்க எப்படி இருக்கீங்க, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்கும்போது, நல்ல வேலை இங்க வந்து டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, நான் தான் சொன்னேன்ல, நீங்க வாக்கிங் போறீங்க, சரியான நேரத்துக்கு சாப்பிட்றீங்க, உங்கள நாங்க நல்லா பார்த்துக்கிறோம், எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொன்னா, நீங்க தான் எங்க பேச்ச கேட்கலன்னு சொல்லும்போது, இருந்தாலும் இப்ப என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு தான் நான் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க போறேன். சரி மலரு, ராஜலக்ஷ்மி சொன்ன மாதிரியே சாப்பாடு ரொம்பவே ருசியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ராகவன் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கிளம்புறாரு. உடனே இங்க அழகுமதி சொல்றாங்க, பாத்தீங்களா,
நீங்கள் தான் சமைச்சு கொடுத்தீங்கன்னு எல்லாரும் உங்களை பாராட்டி பேசுகிறாங்க. ஆனால் நான் தான் சமைச்சு கொடுத்தேன்னு தெரிஞ்சா இந்த சாப்பாடு அவ்வளோ ருசியாக இல்லைன்னு உடனே தேவையில்லாமல் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்படியோ மலரக்கா உங்களுக்கு இன்னைக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கு, எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மலர் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த பாக்யராஜ் வந்து, என்ன மலரு, நான் நாளைக்கு உன்னை உங்கள் அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லும்போது, இல்லைங்க, நீங்கள் என்னை எங்கேயும் கூப்பிட்டு போக வேண்டான்னு சொல்கிறாங்க மலர். அதான் நான் சொல்கிறேன்ல மலரு, என் பேச்சை கேளு, நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாம். உங்கள் அம்மா எப்படி இருக்காங்கன்னு நீ கேட்டியான்னு சொல்லும்போது, என் அம்மாவை நான் பார்த்துட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா வீட்டுக்கு நீ போனியா, என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க பாக்யராஜ். உடனே மலர் சொல்கிறாங்க, என் அம்மா ரொம்ப முடியாமல் இருக்காங்கன்னு கார்த்தி ஃபோன் பண்ண உடனே என் அம்மாவை பார்த்து பேசணும், என் அம்மாவுக்கு உதவி செய்யணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் தான் என் பேச்சை கேட்க மாட்டீங்களே, அதனால் நீங்கள் ராகவன் மாமாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனீங்கல்ல, அந்த சமயம் நானும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன். எனக்கு சப்போர்ட் பண்ணது அழகுமதி தான். அழகுமதி தான் இன்றைக்கி எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி வீட்டில் இருக்க வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டது அழகுமதி தான். அவங்க செஞ்ச உதவியால் தான் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்திருக்கேன், போதுமா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, இப்போ அத்தை எப்படி இருக்காங்கன்னு கேட்கும்போது, பாக்யராஜ், உங்களுக்கு தான் என் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையே, அப்புறம் எதுக்கு என் அம்மாவை பற்றி நீங்கள் கேட்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் என் அம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காங்க, இப்போ அவங்களுக்கு பரவாயில்லன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவங்கள நான் நல்லா பார்த்துக்கணும், அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக தேவையான பணம் கொடுத்து உதவி செய்யணும். ஹாஸ்பிட்டலில் நிறைய செலவாகும்னு அவங்க வீட்டிலேயே இருக்காங்க, சரியாக சாப்பிட்றதே கிடையாது. அப்பப்போ என் அம்மாவை போய் பார்க்கணும், அவங்களுக்கு நான் சமைச்சு கொடுக்கணும். நீங்கள் தான் எப்படியாவது ராஜலக்ஷ்மி அத்தைக்கிட்டேயும் ராகவன் மாமாக்கிட்டேயும் பேசி நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்யணும். இன்னைக்கு உங்களுக்கு தெரியாமல் என் அம்மாவை பார்த்துட்டு வந்துட்டேன். தினமும் அவங்கள போய் பார்க்க முடியுமா? என் தம்பி கார்த்தி என் அம்மாவை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான். ஆனால் நான் பக்கத்தில் தான் இருக்கேன், ஆனால் என் அம்மாவை பார்க்க முடியாத நிலமையில இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே பாக்யராஜ். உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த வீட்டு மருமகளாக வந்ததுக்கப்புறம் என் குடும்பத்துக்காகவும் என் அம்மாவுக்காகவும் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி பாக்யராஜ்? நீங்களாவது சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சா நீங்கள் எப்பயுமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. அப்படி தானே பாக்யராஜ்? இன்னைக்கு என் அம்மாவை பார்த்துட்டு வந்துட்டேன், நான் நிம்மதியாக இருக்கேன். ஆனால் நாளைக்கும் என் அம்மாவை பார்க்க போகணும், அவங்களுக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்காக பேசுவீங்களா? என்னை எங்கள் அம்மா வீட்டுக்கு மறுபடியும் கூப்பிட்டு போவீங்களான்னு கேட்குறாங்க மலர். சரி மலர், நான் கண்டிப்பாக உன்னை கூப்பிட்டு போகிறேன். அதான் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்துட்டல, அப்புறம் எதுக்காக இவ்வளோ கோவப்படுற? சரி, எங்கள் அப்பாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதானே, எப்பயுமே உங்கள் குடும்பத்தை பற்றி யோசிப்பீங்க, என்னை பற்றி என்றைக்குமே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க, யோசிக்க மாட்டீங்க அப்படின்னு மலர் வந்து பாக்யராஜ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. அழகுமதி சொல்கிறாங்க, சரி மலரக்கா, நீங்கள் ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு நம்ம ரேவதி கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாம். இங்கே நடக்கிறத பற்றி நம்ம ரேவதி கிட்ட சொன்னால் ரேவதி சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், இப்போ மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் ரேவதி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க மலரும் அழகுமதியும். அடுத்த நாள் எப்பயும் போல் இங்கே ரேவதி கிச்சனில் வேலை செய்யும்போது இங்கே வந்து அழகுமதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன அழகுமதி, இன்றைக்கி நீங்கள் தான் சமைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நேற்று நான் தாங்க சமைச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ மலரணி கிச்சன் பக்கமே வரலையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் மலரக்கா போயிட்டு வந்தாங்க, அதனால் அவங்களுக்காக நான் தான் சமைச்சு வச்சேன். என்ன தெரியுமா, வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு சாப்பாடு ரொம்ப ருசியாக இருந்ததுன்னு பாராட்டி பேசினாங்க. ஆனால் மலரக்கா சமைச்சுதான் நினச்சி பாராட்டி பேசினாங்க, என்னை யாருமே பாராட்டலை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீ உண்மையை சொல்லியிருக்கணும், நான் தான் உங்களுக்கு ருசியாக சமைச்சு கொடுத்துருக்கேன்னு. நீ உண்மையை சொல்லலை, அதனால மலரணிக்கு பாராட்டு கிடச்சிருக்கு. மலரணி இப்போ எங்கே இருக்காங்கன்னு கேட்கும்போது, மலரக்கா அவங்க ரூமில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் மலரணிக்கிட்டேயே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலருக்கு மறுபடியும் ரேவதி ஃபோன் பண்ணுறாங்க. மலரணி எப்படி இருக்கீங்க, உங்கள் அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லும்போது, என்ன ரேவதி, ஃபோன் பண்ண உடனே எங்கள் அம்மாவை பற்றி கேட்குறேன்னு சொல்லும்போது, இப்போ தான் அழகுமதி கிட்ட பேசினேன், உங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்களாமே, பரவாயில்ல. வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த உண்மை தெரியாமல் அழகுமதி உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம், அழகுமதி எனக்கு செய்கிற உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே மலர். உடனே ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம், இருந்தாலும் நீங்கள் தான் சமைச்சிங்கன்னு வீட்டில் எல்லாரும் உங்களை பாராட்டி பேசியிருக்காங்க, உங்களுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கு, அழகுமதிக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு ரேவதி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மலர் சொல்கிறாங்க, ஆமாம் ரேவதி, நான் மட்டும் இந்த உண்மையை சொல்லியிருந்தா கண்டிப்பாக வீட்டில் ராஜலக்ஷ்மி அத்தை என்கிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க, ராகவன் மாமா தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சுருப்பாரு, அழகுமதி எனக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அழகுமதியை பாராட்டி பேசுகிறாங்க மலர். உடனே இங்கே ரேவதி, அழகுமதி, மலர்
3 பேருமே ரொம்ப சந்தோஷமா ஃபோன்ல பேசிக்கிட்டே அவங்க வேலையவும் பார்க்குறாங்க. அந்த சமயம் அங்க ராகவன் கிச்சனுக்கு வராரு. இங்க அழகுமதி ரொம்ப நேரமா ஃபோன்ல பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. என்ன நம்ம வீட்டு மருமக அழகுமதி யார்கிட்ட தான் அப்படி ஃபோன்ல பேசிட்டு இருக்கான்னு தெரியல. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் அந்த பக்கமா வரும்போது, மலரும் ரொம்ப நேரமா ஃபோன்ல பேசிட்டு இருக்கிறது ராகவன் கவனிக்கிறாரு. என்ன நடக்குது? எல்லாரும் ஃபோன்ல ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு வந்த ராகவன், "ராஜலக்ஷ்மி" அப்படின்னு கூப்பிடுறாரு. "என்னாச்சுங்க? தண்ணி வேணுமா? காஃபி எடுத்துட்டு வரட்டுமான்னு?" கேட்கும்போது, "என்ன நடந்துட்டுருக்கு? இங்க அழகுமதி, மலரு ஃபோன்ல ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க. நானும் கிச்சனுக்கு போனேன் தண்ணி எடுக்கிறதுக்காக. அப்பதான் பார்த்தேன். அழகுமதி இப்படி ஃபோன்ல பேசிக்கிட்டே சாப்பாடெல்லாம் செஞ்சா, அப்புறம் சாப்பாடெல்லாம் எப்படி ருசியா இருக்கும்? நீயாவது இதெல்லாம் சொல்ல மாட்டியா? என்ன நடக்குதுன்னு நீ தான் பார்த்துக்கணும் ராஜலக்ஷ்மி" அப்படின்னு சொல்லும்போது, "மலரு, மலரு" அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே மலர் ஃபோனை வச்சுட்டு, "அத்தை, என்ன அத்தை?" அப்படின்னு சொல்லும்போது, "முதல்ல தண்ணி எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. இங்க மலர் உடனே தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. "ஆமா, இவ்ளோ நேரம் நீ யார்கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்கன்னு?" கேட்கும்போது, "ரேவதி கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன்னு" சொல்றாங்க. "ரேவதி கிட்ட நாங்களே இவ்ளோ நேரம் பேசுறதில்ல. நீ எதுக்காக இவ்ளோ நேரம் பேசணும்? இதெல்லாம் தங்கராஜ் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா ரேவதிக்கு தான் தேவையில்லாம பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாம நீ ரேவதி கிட்ட பேச வேண்டாம். நீ உன்னுடைய வேலைய பாரு. கிச்சன்ல இருக்க வேலையெல்லாம் அழகுமதி செய்றா. அழகுமதி சமைச்சா எங்களால சாப்பிட முடியுமா? அழகுமதி நாங்க சொல்ற வேலைய செய்யவே மாட்டா. அழகுமதி சமைக்க வேண்டாம். நீ கிச்சன்ல இருக்க வேலைய பாரு. எப்ப பார்த்தாலும் ரேவதி கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றது தான் இப்போ உனக்கு வேலையாவே இருக்கு. நீ ரேவதி கிட்ட பேசவே வேண்டாம். நான் ரேவதி கிட்ட சொல்லிடுறேன். இனி ரேவதி உனக்கும் ஃபோன் பண்ண போறதில்ல, அழகுமதிக்கும் ஃபோன் பண்ண போறதில்ல" அப்படின்னு ராஜலக்ஷ்மி ரொம்ப கோவமா பேசுறாங்க. "சரி அத்தை, நான் ரேவதி கிட்ட பேச மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்த மலர் சொல்றாங்க. இப்ப ராகவன் மாமா உண்மைய சொன்னதால ராஜலக்ஷ்மி அத்தை என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நம்ம கொஞ்ச நேரம் சந்தோஷமா பேசுறது கூட இங்க ராஜலக்ஷ்மி அத்தைக்கு பிடிக்க மாட்டேங்குது. ரேவதி எப்பயுமே நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ரேவதி நம்ம பக்கம் தான் இருப்பாங்க. ஆனா, நம்ம ரேவதி கிட்ட பேசுறது ராஜலக்ஷ்மி அத்தைக்கு பிடிக்கவே இல்ல. அதனால நம்ம ரேவதி கிட்ட பேசுற உண்மை இங்க வீட்ல இருக்க யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு மலர் அழகுமதி கிட்ட சொல்றாங்க. "சரி மலரக்கா" அப்படின்னு அழகுமதி வந்து பேசுறாங்க. கிச்சன்ல இருக்க வேலையெல்லாம் இங்க மலரும், அழகுமதியும் ரொம்ப நல்லபடியா செய்றாங்க. அவங்க வீட்ல இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. ரொம்ப சந்தோஷமா கிச்சன்ல இருக்க வேலையவும் பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, இங்க ரேவதி சொல்றாங்க, "என் அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்ச மாதிரியே, நான் உங்ககிட்ட தான் ஃபோன்ல பேசுறேன்ற உண்மைய கண்டிப்பா நான் தங்கராஜ் கிட்ட சொல்லவே மாட்டேன். தங்கராஜுக்கு உண்மை தெரிஞ்சா, அப்புறம் நீ எதுக்காக மலர்கிட்டயும், அழகுமதிகிட்டயும் பேசிட்டு இருக்கன்னு தங்கராஜ் என்கிட்ட கேள்வி கேட்பாருன்னு" சொல்லும்போது, "ஆனா நான் பாக்யராஜ் கிட்ட உண்மைய சொல்லிருவேன். பாக்யராஜ் இப்படிலாம் கேள்வி கேட்க மாட்டாரு" அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது, அங்க தங்கராஜ் வராரு. உடனே இங்க ரேவதி ஃபோன வைக்கிறாங்க. இங்க தங்கராஜ் வந்து, "என்ன ரேவதி, நான் வரும்போது நீ ஃபோன்ல பேசிட்டு இருந்த. நான் வந்ததுக்கப்புறம் உடனே ஏன் ஃபோன வைக்கிற? அப்படி யார்கிட்ட இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்க? நான் இப்ப வருவேன்னு நீ யோசிக்கவே இல்லல்ல? எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்தேன். ஆனா நான் வருவேன்னு நீ எதிர்பார்க்கல. நான் வந்த உடனே ஃபோன வைக்கிற. அப்படிதானே?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் இல்லங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க ரேவதி ஃபோன வைக்கும்போது, அங்க ரேவதியும், தங்கராஜும் என்ன பேசுறாங்கன்றத கவனிக்கிறாங்க மலரும், அழகுமதியும். உடனே மலர் சொல்றாங்க, "தங்கராஜ் அண்ணன் வந்துட்டாரு. ரேவதி கிட்ட எவ்ளோ கேள்வி கேட்குறாரு தங்கராஜ் அண்ணன்" அப்படின்னு மலர் அழகுமதி கிட்ட சொல்றாங்க. "சரி, நம்ம இப்ப ரேவதி கிட்ட பேச வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வைக்கிறாங்க மலர். "என்ன மலர் அக்கா, ரேவதி கிட்ட தங்கராஜ் அண்ணன் இவ்ளோ கேள்வி கேட்குறாரு. நம்ம எவ்ளோ சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம். நம்ம வீட்ல நடக்கிறத பத்தி சொல்றோம். ஆனா, நம்ம நிம்மதியா கொஞ்ச நேரம் பேச முடியலையே. இங்க ராஜலட்சுமி அத்தை கேள்வி கேட்குறாங்க. அங்க தங்கராஜ் கேள்வி கேட்குறாரு. எப்படியும் தங்கராஜால கண்டிப்பா பிரச்சனை வரும். ரேவதி எப்படிதான் இந்த பிரச்சனைய சமாளிக்க போறாங்கன்னே தெரியல" அப்படின்னு ரேவதிய பத்தி யோசிக்கிறாங்க மலரும், அழகுமதியும். அடுத்த நாள் இங்க எப்பயும் போல கிச்சன்ல இருக்க வேலைய செய்யும்போது, ராகவன் வந்து, "என்ன மலரு, கிச்சன்ல இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டியா?" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, சாப்பாடெல்லாம் எடுத்து வைன்னு சொல்லும்போது, இங்க கார்த்தி மலருக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. "என் தம்பி ஃபோன் பண்றானே, என்னாச்சுன்னு தெரியல. என் அம்மா எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியலையே. என் அம்மாகிட்டயும் சரியா பேச முடியல. அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு நெனச்சேன். நான் தான் மறந்துட்டேன்" அப்படின்னு ரொம்பவே பதட்டமா ஃபோன் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க மலர். இங்க ராகவன் ரொம்ப நேரமா மலர் சாப்பாடு கொண்டு வருவாங்கன்னு அங்க பார்த்துக்கிட்டே இருக்காரு.
இங்க மலர் ஃபோன் எடுத்துட்டு போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. "என்ன கார்த்தி இப்ப ஃபோன் பண்ணியிருக்க? அம்மா எப்படி இருக்காங்க? அம்மாவ நீ நல்லா பாத்துக்கிறல்ல? எப்ப அம்மாவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு அக்கறையா கேட்டுட்டு இருக்காங்க." "அக்கா, அம்மாவுக்கு ரொம்பவே முதுகு வலி அதிகமா இருக்கு. நான் உடனே அம்மாவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். உன்னால வர முடியுமா? அம்மாவ நீ பாத்துக்க முடியுமான்னு?" கார்த்தி கேட்கும்போது, "என்ன கார்த்தி இப்ப இப்படி சொல்ற? இங்க என் வீட்ல இருக்க எல்லார பத்தியும் உனக்கு தெரியும். சரி நீ அம்மாவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. நான் அப்புறமா வந்து பார்க்குறேன். நான் உடனே கிளம்பி வரேன்னு" சொல்றாங்க. உடனே இங்க வந்து மலரோட அம்மா சொல்றாங்க, "இல்ல மலரு, நீ வர வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன். அதான் கார்த்தி இருக்கான்ல, கார்த்தி பார்த்துப்பான். எனக்கு தான் உன்ன பத்தி தெரியுமே. நீ வீட்ல என்ன பார்க்கறதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொன்னா, அவங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. உனக்கு தான் பிரச்சனை வரும். நீயாவது சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். நீ வந்து கவனமா உன்னுடைய வேலைய பாரு. நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உனக்கு ஃபோன் பண்றேன். நீ என்ன பத்தி ரொம்ப யோசிக்காத மலரு" அப்படின்னு மலரோட அம்மா உடனே பேசிட்டு ஃபோன வைக்கிறாங்க. இங்க மலர் வந்து அவங்க அம்மா பேசினதுக்கு அப்புறமா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. என் அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்க. அவங்கள நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என் நிலைமைய புரிஞ்சுகிட்டு, "மலர் நீ எனக்காக வர வேண்டாம். நானே பார்த்துக்கிறேன்னு" என் அம்மா சொல்லலாம். ஆனா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் என் அம்மாவுக்காக நான் ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்யணும். என்கிட்ட கொஞ்சம் கூட பணமே இல்ல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி என் அம்மாவுக்கு உதவி செய்ய முடியும்? நானும் வேலைக்கு போயிருக்கணும். இந்த வீட்ல உள்ள எல்லாருக்காகவும் ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு வீட்லயே இருந்தது என்னுடைய தப்பு தான். என் அம்மாவ கூட என்னால பார்த்துக்க முடியல அப்படின்னு மலர் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. உடனே இங்க ராகவன் எவ்வளோ நேரமா சாப்பாடு கொண்டு வருவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். இந்த மலர் என்ன செஞ்சுட்டு இருக்கா? மலர் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அங்க அழகுமதி வராங்க. மாமா நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க. நான் மலர்கிட்ட தான் சாப்பாடு எடுத்துட்டு வர சொன்னேன். நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அப்புறம் தேவையில்லாம பிரச்சனை செய்வ. மலர் எங்கன்னு கேட்கும்போது, மலரக்கா இப்பதான் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே, என்னது? மலர் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காளா? நான் சாப்பாடு கொண்டு வர சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது? என் பேச்ச கேட்காம இப்ப எதுக்காக மலர் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மலரு அப்படின்னு ராகவன் கூப்பிட்ட உடனே மலர் வந்து ராகவனோட சத்தத்தை கேட்டு பதட்டமா வந்து நிக்கிறாங்க. ராகவன் மாமா என்னாச்சுன்னு கேட்கும்போது, "என்ன மலர் இதெல்லாம்? எப்ப பார்த்தாலும் ஃபோன்ல பேசிக்கிட்டே இருக்க. வர வர இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்கு உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ண? எதுக்கு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க? நீ சாப்பாடு கொண்டு வருவேன்னு எவ்வளோ நேரமா நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னை பத்தி உனக்கு தெரியும். சரியான நேரத்துல நான் சாப்பிடலன்னா எனக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். நேத்து தான் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நீ சாப்பாடு கொண்டு வருவேன்னு பார்த்துட்டு இருக்க. இவ்வளோ நேரம் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க. எங்கள பத்தி நீ யோசிக்கவே மாட்டியா? அன்னைக்கு நான் வந்து வரும்போது, நீ வந்து ஃபோன்ல பேசிக்கிட்டே இருக்க. கேட்டா ரேவதி கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொல்ற. இப்படி எப்ப பார்த்தாலும் ஃபோன்ல பேசிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் சரியா? நீ வந்து வீட்ல இருக்க வேலைய பொறுப்பா பார்க்கவே மாட்டிக்கிற?" அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, உடனே அழகுமதி, "அதான் நான் சொன்னேன்ல சாப்பாடு கொண்டு வரேன்னு. ஏன் மலரக்கா கிட்ட இவ்ளோ கேள்வி கேட்குறீங்க?" "நான் மட்டும் இல்ல. இங்க மலரக்காவும், ரேவதியும் நாங்க ஃபோன்ல அப்பப்ப பேசிப்போம். வீட்ல என்னலாம் நடக்குதுன்றத நாங்க ரேவதி கிட்ட சொல்லுவோம். அதே மாதிரி ரேவதியும் பேசுவாங்க. நாங்க சந்தோஷமா இப்படி பேசிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் இப்படிலாம் பேசுறீங்கன்னு?" சொல்லும்போது, "அதான் நான் சொன்னேன்ல, அழகுமதி நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். உன்கிட்ட பேசினா இப்படிதான் தேவையில்லாம பிரச்சனை செய்வ. நான் மலர்கிட்ட தானே கேள்வி கேட்குறேன். நீ எதுக்காக பேசுறேன்னு?" சொன்ன உடனே அழகுமதி வந்து சொல்றாங்க, "இல்ல நீங்க பேசுறது சரியில்ல. நான் உங்களுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். நீங்க சாப்பிடல. மலரக்கா தான் வந்து சாப்பாடு எடுத்துட்டு வரணும். சாப்பாடெல்லாம் பரிமாறணும்னு சொல்றீங்க. நானும் இந்த வீட்டோட மருமக தான். அவங்க அவங்க அம்மா கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருந்தாங்கன்னா, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா? உங்கள பத்தி யோசிக்கிறீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு சொல்றீங்க. உண்மையாவே மலரக்காவோட அம்மா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ரொம்ப முடியாம இருக்காங்க. அவங்க கிட்ட மலரக்கா பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. உங்கள பார்த்துக்கிறதுக்காக இந்த வீட்ல இருக்க எல்லாரும் இருக்கோம். ஆனா மலரக்காவோட அம்மா அங்க தனியா இருக்காங்க. கார்த்தி மட்டும் தான் அவங்க அம்மாவ பார்த்துக்கிறான். அப்படி இருக்கும்போது மலரக்கா எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க. அதனால மலரக்கா அவங்க அம்மாவ பார்த்துட்டு வரட்டும்னு சொல்லும்போது, நான் தான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். நீ என்ன மலருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? முதல்ல எனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வை மலருன்னு சொல்றாங்க. உடனே மலர் வந்து அழுதுகிட்டே நிக்கிறாங்க. "என்ன மலரு அமைதியா இருக்க? நீ சாப்பாடெல்லாம் எடுத்து வை. நீ உங்க அம்மாவ பார்க்க ஹாஸ்பிட்டல் போகவும் வேண்டாம். நீ உங்க அம்மா கிட்ட பேசவும் வேண்டாம். அது மட்டும் இல்லாம உங்க அம்மா இனி உனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. புரியுதா?" அப்படின்னு சொல்லும்போது, "ராகவன் மாமா, இத்தனை நாள் உங்க பேச்ச கேட்டுட்டு இருந்தேன். ஆனா என் அம்மா இப்ப எந்த நிலைமையில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, என் அம்மா கிட்ட நான் ஃபோன்ல கூட பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. இந்த வீட்டு மருமகளா பொறுப்பா இருக்கணும்னு சொல்றீங்க. ஆனா என் அம்மாவ பார்க்கக்கூடாதுன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் சரியா?
அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அங்க வந்த பாக்யராஜ், "என்ன மலரு? என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்கன்னு" சொல்றாங்க. "இல்ல பாக்யராஜ், மலர் வர வர அழகுமதி மாதிரியே என்ன எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டா. இவ்ளோ நேரம் மலர் சாப்பாடு எடுத்துட்டு வருவான்னு நானும் உட்காந்துட்டு இருக்கேன். ஆனா இன்னும் சாப்பாடு வரவே இல்லையேன்னு இங்க மலர கூப்பிட்டா அழகுமதி வந்து கேள்வி கேட்கிறா. மலருக்காக அழகுமதி சப்போர்ட் பண்ணி பேசுறா. பரவாயில்லன்னு அமைதியா இருந்தா, இப்ப மலரும் என்ன எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டா. இப்ப புரியுதா இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு? மலரோட அம்மா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களாம். அதனால மலர் உடனே கிளம்பி போகணும். என் அம்மாவ பார்த்துக்கணும்னு சொல்றா. அப்படியே போனாலும் உங்க அம்மாவ பார்த்துக்கிறதுக்காக இங்க ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பார்க்கறதுக்காக உன்கிட்ட பணம் இருக்கா? அப்படின்னு கேட்குறாரு ராகவன். உடனே அழகுமதி சொல்றாங்க, பாக்யராஜ் மாமா நல்லா சம்பாதிக்கிறாரு. அதனால மலரக்காவுக்கு பணம் கொடுத்து உதவி செய்ய மாட்டாரா? அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் சொன்னேன்ல, நீ என்கிட்ட பேச வேண்டாம். அதே மாதிரி நான் மலர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு ராகவன் ரொம்ப கோவமா பேசும்போது, மலர் அப்பதான் யோசிக்கிறாங்க. ஏன் அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக நான் தானே வந்து உதவி செய்யணும். நான் தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். இப்போ நான் பாக்யராஜ் கிட்ட உதவி கேட்டா கண்டிப்பா பிரச்சனை செய்வாரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் மலர் யோசிக்கிறாங்க. நானும் வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும்னு நெனச்சேன். ஆனா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கப்புறம் வேலைக்கு போக வேண்டாம். இவங்க எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டா போதும்னு நெனச்சேன். ஆனா இப்பதான் புரியுது. என் அம்மாவ பார்த்துக்கிறதுக்காக பாக்யராஜ் எந்த உதவியும் செய்யக்கூடாதுன்னு ராகவன் மாமா நெனைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது, நான் எதுக்காக இவங்களுக்காக பார்த்து பார்த்து இந்த வேலையெல்லாம் செஞ்சு குடுக்கணும்? அது மட்டும் இல்லாம நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சாலும் எனக்கு நல்ல பேர் கிடைக்க போகுதா? இல்லையே! என் அம்மா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்கள பார்க்க போகணும்னு சொன்னா, இங்க யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க மலர். அந்த சமயம் மலர் உடனே ராகவன் கிட்ட சொல்றாங்க, "இத்தன நாள் இந்த குடும்பத்துக்காக தானே வேலை செஞ்சு குடுத்தேன். ஆனா எனக்காக நீங்க எல்லாரும் என்ன செஞ்சுட்டீங்க? எதுவுமே இல்ல. என் அம்மாவ நான் பார்த்துக்கணும்னா, என்கிட்டயும் கொஞ்சம் பணம் இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்க யார்கிட்டயும் நான் உதவி கேட்க போறதில்ல. ஆனா கண்டிப்பா நானும் வேலைக்கு போக தான் போறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "என்னது? நீ வேலைக்கு போக போறியா?" அப்படின்னு கேட்குறாரு ராகவன். "ஆமா ராகவன் மாமா. இங்க பாக்யராஜ் நல்லா சம்பாதிக்கிறாரு. அதனால என் பையன் பாக்யராஜ் நல்லா சம்பாதிக்கிறான். எனக்காக என்ன வேணாலும் செய்வான்னு நீங்க இங்க பாக்யராஜ நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறீங்க, பெருமைப்படுறீங்க. ஆனா என் அம்மாவுக்காக நான் ஏதாவது செய்யணும்னா, உங்க எல்லார்கிட்டயும் தானே உதவி கேட்க வேண்டியதா இருக்கு. இதே நான் சம்பாதிச்சா என் அம்மாவை நல்லபடியா பார்த்துப்பேன். இப்ப என் அம்மா சொன்ன உடனே அவங்கள ஹாஸ்பிட்டல்ல பார்க்க போறதுக்காக கிளம்பியிருப்பேன். ஆனா இப்பவும் நீங்க யாரும் என்ன புரிஞ்சுக்காம பேசுறீங்க. என் அம்மாவை நான் பார்க்கக்கூடாது, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது. அவங்க இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்கள நான் கண்டிப்பா பார்க்க போகணும். ஆனா நான் நம்ம வீட்டுக்கு திரும்பி வரும்போது எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு கண்டிப்பா உங்க எல்லார்கிட்டயும் சந்தோஷமா சொல்வேன்." அப்படின்னு சொல்லும்போது, "நீ வேலைக்கு போக வேண்டாம். நான் சொன்ன மாதிரியே உங்க அம்மாவ பார்க்கவும் போக வேண்டாம்." அப்படின்னு சொல்றாரு ராகவன். உடனே இங்க அழகுமதி சொல்றாங்க, "மலரக்கா பேசுறது சரிதானே. அவங்க வேலைக்கு போய் நல்லபடியா சம்பாதிச்சா அவங்க குடும்பத்த பார்த்துக்க முடியும். ஆனா மலரக்கா உங்களுக்காக தினமும் சமைச்சு குடுக்குறாங்க. நீங்க சொல்ற வேலைய செய்றீங்க. ஆனா அவங்களுக்காக நீங்களே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களே. மலரக்கா, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். நீங்க கண்டிப்பா வேலைக்கு போகணும். நானும் சீக்கிரமா வேலைக்கு போக தான் போறேன். உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். நீங்க வேலைக்கு போறதுக்காக எல்லா ஏற்பாடையும் நானே செய்றேன்." அப்படின்னு அழகுமதி மலருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. மலரும் அழகுமதியும் வேலைக்கு போகணும்னு பேசுறாங்க. அப்ப வீட்ல இருக்க வேலையெல்லாம் யார் செய்றது? அப்படின்னு ராகவன் ரொம்ப கோவமா யோசிக்கிறாரு. உடனே பாக்யராஜ் வந்து, "என்ன மலரு? நீ ஏன் புரிஞ்சுக்காம பேசுற? நீ முதல்ல அப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா உங்க அம்மாகிட்ட பேசியிருக்கணும். நீ என்ன மலரு? வீட்ல யாரையுமே வர வர புரிஞ்சுக்க மாட்டேங்கிற." அப்படின்னு சொல்லும்போது, "இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? என் தம்பி ஃபோன் பண்ண உடனே எவ்ளோ பதட்டமா பேச ஆரம்பிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். என் அம்மாவோட நிலைமைய நான் தானே புரிஞ்சுக்க முடியும். நீங்க உங்க அப்பாவ பத்தி மட்டும் தானே யோசிப்பீங்க பாக்யராஜ். எனக்கு நீங்க எப்பயுமே சப்போர்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இந்த வீட்ல இருக்க எல்லாருக்காகவும் சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசவும் வேண்டாம்." அப்படின்னு சொல்றாங்க மலர். உடனே பாக்யராஜ் பதில் பேசாம அமைதியா இருக்காரு. இங்க அழகுமதியும் மலரும் உடனே வந்து வேலைக்கு ஏற்பாடு செய்யணும்னு யோசிக்கிறாங்க. மலருக்காக அழகுமதி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாங்க. மலரக்கா இங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க. அவங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது, "நாளைக்கு என்னுடைய ஆஃபீஸ்ல வந்து மலர பார்க்க சொல்லுங்க. நான் பேசிட்டு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்றேன்." அப்படின்னு சொல்லும்போது மலர் வந்து சந்தோஷப்படுறாங்க. "என் குடும்பத்த பார்த்துக்கிறதுக்காக நான் கண்டிப்பா வேலைக்கு போகணும். இவங்க எல்லாருக்கும் சமைச்சு குடுத்துட்டு இருந்தா, கண்டிப்பா என் அம்மாவ என்னால பார்த்துக்கவே முடியாதுன்னு" மலர் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. அழகுமதிக்கும் மலருக்கும் வேலை கிடைக்குது. இங்க ராகவன் வந்து, "பாக்யராஜ், மலர் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்களான்னு?" கேட்கும்போது, "இல்லப்பா, மலர் வேலைக்கு கிளம்புறா.
மலர் வேலைக்கு போனாதான் சம்பாதிக்க முடியும், என் குடும்பத்த பார்த்துக்க முடியும்னு இப்படிலாம் பேசுறா. என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாப்பான்னு சொல்லும்போது, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அழகுமதி தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்படி நான் என்ன பேசிட்டேன்? மலர் உடனே வேலைக்கு போகணும்னு சொல்றா. என்ன ராஜலட்சுமி இதெல்லாம்னு சொல்லும்போது, அழகுமதியும் என் பேச்ச கேட்க மாட்டா. இப்ப மலரும் என் பேச்ச கேட்கறதில்ல. நான் என்னங்க செய்ய முடியும்? அப்படின்னு சொல்லும்போது, மலர் சொல்றாங்க, "இல்ல மாமா, நான் வேலைக்கு போனா தான் நல்லா சம்பாதிக்க முடியும். என் குடும்பத்த பார்த்துக்கிறதுக்காக நான் கண்டிப்பா வேலைக்கு போகணும். உங்க எல்லார்கிட்டயும் உதவி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு வராது. என் அம்மாவ பார்த்துக்கணும், என் அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும்னா, உங்க எல்லார்கிட்டயும் நான் உதவி கேட்க வேண்டிய நிலைமையில இப்ப இருக்கேன். அதனால தான் நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் சரியான நேரத்துக்கு சாப்பாடு குடுக்கலன்னு உங்களுக்கு அவ்ளோ கோவம் வருது. அதே மாதிரி சரியான நேரத்துக்கு என் அம்மாவுக்கும் நான் உதவி செஞ்சா தானே என் அம்மா சந்தோஷப்படுவாங்க. எப்படி பாக்கியராஜும், சுரேஷும் உங்கள நல்லா பார்த்துக்கிறாங்களோ, அதே மாதிரி என் அம்மாவையும், தம்பியவும் நானும் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நானும் வேலைக்கு போகணும்னு யோசிச்சு, இப்படிலாம் வந்து வேலைக்கு கிளம்பிட்டேன்னு சொல்லும்போது, இங்க மலர் பேசுற பேச்ச கேட்டு பேரதிர்ச்சியோட இருக்காங்க ராஜலட்சுமியும், ராகவனும். மலர் சொன்ன மாதிரியே நான் மலருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா, மலர் வந்து நான் வேலைக்கு போறேன்னு சொல்லியிருக்க மாட்டா. இப்ப என்னால தான் மலர் வந்து வேலைக்கு கிளம்பிட்டா. நான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு யோசிக்கிறாரு பாக்யராஜ். அழகுமதி பேச்ச கேட்டு மலர் இப்படிலாம் செய்வான்னு நான் யோசிக்கவே இல்ல அப்படின்னு மலர் மேல ரொம்பவே கோவமா இருக்காரு ராகவன்.